ஹம், நம்ம பேச்ச ஒருத்தருமே மதிக்கலையே. இருக்கட்டும் இருக்கட்டும், அப்புறம் பாத்துக்கிடி. இந்த பெரிய பொண்ணு நம்ம கூட வருவான்னு பார்த்தா அவளும் அங்கேயே நின்னுக்கிட்டா பாரு. சோளம் கம்பு சோளம் சோளம் கம்பு. அட இங்க என்ன நடக்குது? இது என்ன வியாபாரம்? எல்லாம் தென்னை ஓலையா இருக்கு. ஓ, தோரணம் பண்ணி அவ்வளோ தோரணம். இதெல்லாம் போய் யாராவது காசு கொடுத்து வாங்குவாங்களா? நாலு ஓலையை பிச்சு எடுத்து நம்மளே தோரணம் பின்னிட்டு போகலாம். இதுவும் மக்கள் காசு கொடுத்து வாங்கியாவ. சரிதான், அதுக்கு தென்னை உலை கிடைக்கணும்ல, கிடைச்சா செய்வாவ, கிடைக்கலன்னா வேற காசு கொடுத்து தானே வாங்கியாவணும். நீ எதுக்குலாம் இப்ப இங்க வந்த? நான் கூப்பிடும்போது வர முடியும்னு தானே சொன்னேன். உன் கூட வந்தேன்னா என்னையும் களவாணி லிஸ்ட்டில் சேர்த்துருப்பாவ, அதனால தான் நான் உன் கூட வரல. ஆமா, இவ ஒரு நாளும் ஒன்றும் களவாண்டது இல்ல. மினுக்காதலா? சரி சரி, பேரிக்காவை கொண்டா, எனக்கு ஒரு கடிதா. இதுக்கு மட்டும் நல்லா அலைவா பொண்ணளவி. இந்த தின்னு தொலை. அல்ல இல்லையோ, கேட்ட உடனே தந்துட்ட. ஆமா, சுமாராதான் இருக்கு. அதானே பார்த்தேன், கேட்ட உடனே தந்துட்டியேன்னு பார்த்தேன். எல்லாம் பெரிய பொண்ணு வா, எல்லா நான் அந்த பக்கமா போறாளுவே. இந்த வாரேன் தே. அவ கூட எல்லாம் கூட்டி சேராத, கேவலப்படுத்தி விடுவா. ஆமா, என் பின்னால வந்தாதான் கேவலப்பட்டு போவா. பாருங்க, மெனக்கட்டு வந்து என்கிட்ட பேரிக்காய் வாங்கி கடிச்சிட்டு நிக்க உங்க மருமவா. ஐயோ எத்தே, அவ தான் தந்தா, தின்னு பாரு டேஸ்டா இருக்குன்னு, அதான் கடிச்சேன். நல்லாவே இல்லை தே, வாங்க நம்ம போவோம். எல்லாம் அந்த பேரிக்காவை பிடி போவோம். இங்க வாங்க. அந்த வார வார லட்சுமி இன்னொரு கடி கடிச்சு தரேன் கொண்டா. ஓடியா, நம்மளும் பின்னாடியே போவோம். டீசன்ட் பார்ட்டின்னு நம்மள விட அவ்வளோ கேவலமா இருக்காளுவோம்மா. இதுலயும் வாங்குவோம் மாத்தே. இதுவும் சாமிக்கு படைக்கவில்லை, நம்ம அதுல இது வாங்கலன்னு நினைக்கேன். கம்பு தானே? ஆமா, வாங்குவோமா? ஆளுக்கு ஒரு 2 வாங்குவோம். கட்டாவே வச்சிருக்காருக்க. எவ்வளவுன்னு கேளுங்க. நீ ஒரு கட்டு புள்ளி எவ்வளவுன்னு? கம்பு 30 ரூபாமா? இப்பதான் எனக்கு கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்க. நாங்க ஒரு 3 கட்டு எடுத்துக்கிட்டீங்க. 50 ரூபாய்க்கு தாங்க. 3 கட்டு 50 ரூபாய்க்குலாம் கட்டுப்படி ஆகாதுமா. சரி, அப்ப 20 ரூபாய் போட்டு ஒரு 3 தாங்க. 60 ரூபாய் தரோம். ஏன்னா 25 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்கம்மா, 75 ரூபாய் தாங்க, எடுத்துக்கோங்க 3. சரசு என்ன சொல்லியா? வாங்குவோமா எப்படி? ஆமா வாங்குவோங்க. வேற எல்லாரும் வச்சு படைக்கவல, நம்மளும் வச்சு படைச்சிருவோம். சரி, அப்ப 3 கட்டு தாங்கண்ணே. உங்களுக்கு வேணும்ல? ஆமா ஆமா, வாங்க, காசு தாரேன். இது நல்லா இருக்கு மீனா, இதுவே எடுப்போம். சரிக்கா. எவ்வளவுன்னு கேள அந்த தம்பி கிட்ட. அண்ணு கேட்டிய தூரம் வரைக்கும் அவ்வளவு கடையும் கூட்டமா தான் இருக்கு. இந்த பழ கடையிலேயே நம்ம வாழைக்கண்ணு வாங்கியிருக்கணுமோடே. அந்த கடையில நீங்க பழம் வாங்கினதே தப்பு, இதுல வாழைக்கண்ணு வேற வாங்குறாவலாம். உங்களுக்கு வாழைக்கண்ணு தானே வேணும்? வாங்க, ஊருக்கு வாங்க, யார் தோட்டத்திலேயாவது அறுத்து தாரேன். ஆமா பத்தியா, வாழைக்கண்ணு எங்க தோட்டத்திலே வெட்டிக்கிடலாம். எனக்கு அது ஞாபகம் இல்ல, வாங்காம வந்துட்டமேன்னு நினைச்சேன். ஆமா லட்சுமி, நான் பெரிய பொண்ணு அனுப்பி விடியே. உன் தோட்டத்துல உனக்கு வெட்டும்போது எங்களுக்கு 2 வெட்டி கொடுத்து விடுவியா? சரிட்டே. ஆமா, எங்க தோட்டத்திலயும் கிடக்கு. எங்க வீட்டுக்காரர் 2 கண்ணு வெட்டிட்டு வாங்கினா வெட்டிட்டு வருவாரு. நல்ல வேலை வாங்கல, ஞாபகம் இல்லாம வாங்கியிருந்தாலும் செலவு தான் போங்க. ஆமா, வேற ஏதாவது வாங்கணும்னா ஞாபகம் இருந்தா ஞாபகப்படுத்துங்கடே, வாங்கிருவோம் போற வழியில. அவ்வளவு மாயில தோரணம் இந்த மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் நம்ம தோட்டத்திலே பறிச்சுக்கிடலாம்லக்க. ஆமா, காலையில இந்த பிள்ளைகிட்ட சொல்லியாவது பறிச்சுட்டு வாங்கன்னு சொல்லணும், இல்லைன்னா எங்க வீட்டுக்காரன்ட்டாவது சொல்லி விடணும். அப்பதான் மாயிலெல்லாம் தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வருவாரு. நான் இவ என்னத்துக்கு வண்டி வச்சிருக்கா? எப்பயும் ரவுண்ட் அடிக்கல, இவட்ட கொஞ்சம் சொல்லி விடுங்க, வண்டியில போட்டு அவளை ஏத்து போட்டு கொண்டு வரட்டும். ஆமா பத்தியா பெரிய பொண்ணு, அப்ப நாளைக்கு காலையில குளிச்சுட்டு எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு வா. சின்ன பிள்ளைல அனுப்பி விடியே. போயிட்டு தோட்டத்துல போய் மாயில அருகம்புல்லு, அப்புறம் தோரணைக்கு ஒரு 2 ஓலை எல்லாம் வெட்டிட்டு வாங்க. வந்ததை நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிக்கிடலாம் என்ன? இனிமே வீட்டுக்கு போய் தோட்டத்துக்கு போய் பறிக்க நேரம் ஆயிரும். அதனால நாளை காலையில சாமி கும்பிடணும் பத்தியா. காலையில நீ வண்டி எடுத்துட்டு பிள்ளைல கூட்டு போயிட்டு எல்லாம் பறிச்சுட்டு வந்துரு. சரி லட்சு. எல்லாம் விநாயகர் சதுர்த்திக்கு தான் எல்லாம் வந்து கிடக்கு போல இருக்கு அவ்வளவும். எக்க ஞாபகமா மண்டபம்ல வாங்கினோக்க மறந்துடாதீங்க. ஆமா பத்தியா, நம்ம அரிசி அரைக்க கொடுத்துருந்தோம். அந்த மாவையும் மறக்காம வாங்கிட்டு போனோம்னு ஞாபகம் வச்சுக்க. சரிக்க. இருக்கும் பூ அங்க நம்ம காட்டுக்குள்ளே பறிச்சுக்கிடலாம். இங்க பாருடே கொடை. ஆமாக்க, பிள்ளையாருக்கு கொடை. ஆனா நம்ம இன்னும் பிள்ளையாரே வாங்கலையே. ஆமா, மறக்காம முத பிள்ளையார வாங்கணும். பிள்ளையார வாங்கிட்டு அதுக்கப்புறமா கொடையை வாங்குவோமா? கொடையை வாங்கிட்டு போவோம் தே, வேற மறந்துட போறோம். ஏக்க, பிள்ளையார வாங்கிட்டு அப்புறம் கொடையை வாங்குவோம்க்க. அப்பதான் நம்ம என்ன கலர்ல பிள்ளையார வாங்குறோமோ அதுக்கு மேட்சிங்கா கொடையை வாங்கலாம். நல்ல கலர் கலரா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு. அதுவும் சரிதான், வேற மறந்துடக்கூடாதுல்ல. கூட்டத்துல உடனே கொடை கடலாம் பிஞ்சு போவோம். வரும்போது வாங்கலாம், முதல் வாங்க பிள்ளையார் வாங்கலாம். என்ன முக்கியமா முதல் வாங்கணுமோ அதை வாங்காம மத்ததெல்லாம் வாங்கிட்டு கிடக்குதுவேன். வியாபாரம் எல்லாம் அந்த ஒரு நாள் தான், அதுக்கப்புறமா கப்ப சிப்புங்காம அவ்வளவும் இடத்த காலி பண்ணிட்டு ஓடிடுவேன். என்ன அங்கங்க பிள்ளையாரா வச்சிருந்தாவே இப்ப காணும் ஒரு கடையும். அங்கனொரு இடத்துல சூப்பர் சூப்பரா கலர் கலரா பிள்ளையார் இருந்தது. அங்கெல்லாம் வாங்காம இங்க வந்து தேடுனா அந்த பழக்கடை கிட்ட தானே. நமக்கு அங்கனதான் நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தேன் நானும்.
எங்க என் பேச்ச கேட்டு வந்திருந்தீங்கன்னா அப்பயே வாங்கியிருக்கலாம் பிள்ளையாரு. ஏன் அந்த ஒரு கடை தான் இருக்கா? கடை 1000 கடை இருக்கு, தெருவுக்கு தெரு. வாங்க, ஏதாவது ஒரு இடத்துல பிள்ளையார் இருக்கும், பார்த்து வாங்கிட்டு போலாம். பிள்ளையார வாங்கியிருந்தேன்னா வேலை ஈஸியா இருந்திருக்கும். உன்னையெல்லாம் வச்சுட்டு எங்க பிள்ளையார வாங்க. ஏன் 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 என்னவா? கொஞ்ச நேரத்துல எங்களை கேவலப்படுத்திருப்பா அந்த பழக்கடைக்காரி கிட்ட. நல்ல வேலை அங்கனே நாங்கள் பழம் வாங்கிட்டு வந்ததுனால எங்கள் விலையை எதுவும் தப்பா நினைக்கல. இல்லைன்னா என்னையும் எங்கள் விலையும் ஒன்னையுமே தானே நினைச்சிருப்பாவே. இங்க பாருங்க, உங்களுக்கு என்னோட அருமை தெரிய மாட்டேங்கு. இப்ப பிள்ளையாரையே திருடி கொண்டு வரணும்னால நான் திருடி கொண்டு வருவேன். என்ன பிள்ளையார திருடி கொண்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டாதான் அவரு எல்லாரும் கேட்டதெல்லாம் தருவாராம். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ஏன்னா அப்ப எனக்கு ஒரு பிள்ளையார திருடி கொண்டாளா? எத்த கிழவி நீங்களா அப்படி சொல்றீங்க? இல்ல ஆமா, நீ எப்ப ஒரு பிள்ளையார திருடி நம்ம வீட்டுக்கு கொண்டு வரதா இருந்தா கொண்டு வா. திருட்டு பிள்ளையார் தான் நிறைய சக்தி வாய்ந்ததா இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். வீட்டு முச்சந்திலெல்லாம் திருடி கொண்டு வந்து தான் வைப்பாவே. அப்படி சொல்லுங்க பெரிய பொண்ணு மாமியாரு. அப்படியெல்லாம் எங்களுக்கு திருடிலாம் சாமி வேண்டாமா. நாங்க திருடாம காசு கொடுத்தே வாங்கிக்கிடியோம். வேற திருடிட்டு போயிட்டு அந்த காசை எங்க கொண்டு கொடுக்கறது? ஆஸ்பத்திரியா கொண்டு கொடுக்க மாதிரி ஆயிடப்படாதம்மா. அப்ப போங்க. இவ இப்படிதான் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு அடப்பா. சரசு வா, நம்ம சாமி பார்த்து வாங்கிட்டு போவோம். ஆமாக்கா வாங்க. பிள்ளையார திருடுனா எங்க வீட்டுக்கு ஒரு பிள்ளையார திருடி கொண்டானே. ஐயோ, நான் திருட மாட்டேப்பா. உங்களுக்கு தான் திருட்டுனாலே பிடிக்காத. இப்ப என்ன திருட கேக்கிய? அங்க வச்சு இன்சல்ட் பண்ணியே. தெரியாம சொல்லிட்டோம்ல, எடுத்துதா என்ன? நைஸா கம்பு பைக்ல போட்டுதா, நான் கொண்டுட்டு வண்டியில போய் உட்கார்ந்துறேன். வாங்கக்கா வாங்கக்கா பிள்ளையார் வாங்குங்க. எப்ப பிள்ளையார் எவ்வளவுப்பா? இந்த பிள்ளையார் 200 ரூபாய், அது 300, அது 400, அது மேல இருக்க பெருசு 500. என்னப்பா எல்லாம் தங்க விலையாதான் சொல்றீங்க? மார்க்கெட் பூரா என்னதான் ஆச்சு? எல்லா விலைவாசியும் கூடி போச்சுலக்கா. எல்லாரும் இப்படியே சொல்லுங்க. ஆனா பிள்ளையார் நல்ல அழகழகா இருக்காருக்கா. நீங்க உங்களுக்கு பிடிச்சத பார்த்து சொல்லுங்கக்கா, நான் உங்களுக்கு விலையை குறைச்சு தரேன். ஆமா, நீங்க முதையே கூட்டி சொல்லிட்டு அப்புறம் 5 ரூபா 10 ரூபா குறைப்பிய, அதானே? அப்படிலாம் இல்லக்கா, பாருங்க இப்பயே நேரம் ஆயிருச்சு. விநாயகர் சதுர்த்தி ஒரு நாளைக்கு தான் சேல்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா அடுத்த வருஷம் தானக்கா, அதனாலதான். சரசு, இந்த பிள்ளையார் எப்படி இருக்குன்னு பாரு. இது நல்லா இருக்குல்ல, இதை எடுப்போமா? ஆமாக்கா, இது நல்லா இருக்கு. நானும் இதுல ஒண்ணு எடுக்கலாம் போலயே. இன்னொன்னு இருக்கு பாருங்க, அதை நான் எடுக்கட்டுமா? ஆமா, ஏடு. சீக்கிரம் வாங்கிட்டு நம்மளும் போவோம். வா தம்பி, இவ்வளவுதான் பிள்ளையாரா? வேற உள்ளலாம் வேற இல்லையா? இல்லக்கா, இவ்வளவுதான். என்னப்பா நீ உள்ள போய் இன்னும் நல்ல அழகழகா வேற பிள்ளையார் இருந்தா எடுத்துட்டு வாப்பா, நாங்க எல்லாம் வாங்குவோம்ல. சரி இருங்கக்கா பாக்குறேன். உள்ள இருக்க பிள்ளையார் எல்லாம் பிடிக்கலன்னா உள்ள இருந்து எடுத்துட்டு வச்சு கொடுத்து போம்பல. இல்ல அந்த பையன் வாரதுக்குள்ள பிள்ளையார எடுத்து இந்த கட்டப்பைக்குள்ள போடு. காசு கொடுத்து வாங்குங்க. நீங்க இப்படி களவாண்டுட்டு போனீங்கன்னா கடவுள் உங்களை மன்னிக்க மாட்டாரு. என்னலா அங்க ஒரு பேச்சு பேசுனா இங்க ஒரு பேச்சு பேசுற? ஆமா, நான் அப்படிதான் மாத்தி மாத்தி தான் பேசுவேன். அவது ஒரு பைத்தியம். அவகிட்ட போயிட்டு நீங்க கேட்டியல்னா அவ இப்படிதான் இன்சல்ட் பண்ணுவா. உங்க பாட்டுக்கு காசை கொடுத்து வாங்குங்க. களவாண்டுட்டு போனீங்கன்னா வேற உங்க புள்ள சத்தம் போடுவாரு. இவ சவகாசத்தை முத கட் பண்ணல. நீ முத லட்சுமி, உனக்கு பின்னாடி இருக்க அந்த சிலை நல்லா இருக்கான்னு வேற அதனை எடுக்கட்டுமா? அது அந்த பையன் 400 சொன்னான்தே. உங்களுக்கு ஓகேன்னா அதை எடுங்க. 3 நாள் கழிச்சு தண்ணியில தானே கரைக்கணும். நீ கையில வச்சிருக்கிறது எவ்வளவு விட? இது 300 ரூபான்னு கை காட்டினான்னு நினைக்கேன். 300க்குன்னா இது பரவாயில்ல, வாங்கலாம். அப்படியா? அப்போ நீ வச்சிருக்க சைஸ்லயே ஒண்ணு நானே எடுக்கட்டுமா? எடுங்கத்தே, அதே கலர்ல இருக்கு பாருங்க. இல்லக்கா, உள்ள எல்லாம் பெரிய சிலைதான்க்கா இருக்கு, சின்னது இவ்வளவுதான். இல்லப்பா எனக்கு வேண்டாம்ப்பா. பிள்ளையாரு நான் எங்க ஊர்ல போய் கோயில்ல இருக்காரு, அவரை நான் கும்பிட்டுக்கிடுறேன். இப்ப நீ அந்த பிள்ளையார எடுத்துதாப்பா. 300 ரூபாய்க்கு இருக்கலாம் அந்த இதை. அந்தாங்க பாட்டி. இப்ப நாங்க 3 பேரும் வாங்கியிருக்கோம்ல, கொஞ்சம் குறைச்சு சொல்லு. 280 போட்டு தாங்கக்கா. சரிப்பா தம்பி. நான் கூட குறைச்சு சொல்லுனாதான் லொல் லொல்னு குறைச்சு சொல்லுவானோன்னு நினைச்சேன். பாருல, நம்ம வர்றதுக்குள்ள எப்படி ரெடி பண்ணிருக்கானுன்னு பாருல எல்லாத்தையும். ஆமால, வருஷம் நம்ம தானல முன்னாடி நின்று எல்லாம் பண்ணுவோம். இப்போ என்னால இவனும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானுவே. வேற என்னல, நீங்களும் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா? சதீஷே, தலைவர் உன் மேலெல்லாம் ரொம்ப கோபமா இருக்காரு. காலேஜ் பயல்களோட சேர்ந்துக்கிட்டு படத்துக்கு பேட்டிய போனையும் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டிய. வேற நீங்களும் வர்ற வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான்னு வேற உங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கள? அது ஒரு நாள் தானே, ஏதோ தலைவர் படத்துக்கு போக ஆசைப்பட்டு போயிட்டோம். அதை நீ அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. வரி காசு பிரிக்க கூட போலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. அப்புறம் நாங்கள் தான் போய் பிரிச்சுட்டு வந்தோம். எப்பயும் நாங்க தானே போவோம். அதான் நீங்கள் போய் படத்துக்கு போயிட்டீங்களால. என்னத்தை பார்க்க போற? எல்லா ஏற்பாடும் இனிமே நாங்கள் விளைய பண்ணிக்கிடுறோம். நீ போய் உன் வேலையை பாரு. குப்புசாமி என்ன தோட்டத்தில் போய் விறகு எடுக்க சொன்னாங்க. நாங்கள் விறகு எடுக்க போகிறோம். மட்டை பிறக்க வரையிலால? ஒன்றும் தேவையில்ல, அதுக்கும் நீங்களே போங்க. சரி, ரைட்டு.
என்னல சதீஷ், நம்மள ஒரே நாள்ல இப்படி ஓரம் கட்டிட்டானுவன். சரி விடு விடு, பாத்துக்கலாம். எங்க போயிட போறாங்க? இந்த படத்துக்கு போனதுக்கு நம்ம போகாமலே கிடந்திருக்கலாம்ல. ஊர்லயே நல்லா ஜாலியா இருந்திருக்கோம். அங்க போய் 3 மணி நேரம் வெறுப்பு. ஆமால, தண்டமா பாப்கார்ன் காசு, பெப்சி காசுன்னு எல்லாம் வேஸ்ட். அதாவது நம்ம வயித்துக்குள்ள போச்சு. பாக்குறதுக்கு போட்ட டிக்கெட் காசு ஃபர்ஸ்ட் தண்டமா போச்சு. அத என்னத்த சொல்ல. அதுவும் சரிதான். எங்க பாருங்க, சாமி எவ்வளவு அழகா இருக்குன்னு. அட நம்ம சோனி. அட ஆமாவே, சூப்பரா இருக்கு. எல சதீஷ், நீ எப்பல படம் பார்க்க போயிட்டு வந்த? நாங்க வந்து 1 மணி நேரம் தான ஆச்சு. பாருங்க, நீங்க சாமி பார்க்க தான வந்தீங்க. நல்லா பாருங்க. வேற நாங்க என்ன உன்னைய பார்க்கவா வந்தோம்? சாமியை பார்க்க தான் வந்தோம். தேவையால உனக்கு இது? அவதான் எது நீ சொன்னாலும் நோஸ் கட் பண்ணுவான்னு தெரியும்ல உனக்கு. வேற எதுக்கு நீ அவகிட்ட போய் வாயை விட்டுட்டு இருக்க? சரி விடல சதீஷ், நம்ம சோனி தானே. கீழே விழுந்தாலும் மீசையில மண் விட்டாத மாதிரி முழுக்குவான். என்னல சதீஷ், ஏதாவது விநாயகர் சதுர்த்திக்கு ஆடலும் பாடலும் கச்சேரி இருக்குதா? அட என்ன சின்ன பொண்ணு நீ? நீ தான் தலைவர் பொண்ணு. இந்த மாதிரி ஏற்பாடுலாம் ஏதாவது இருக்கதா இருந்தா தலைவருக்குள்ள உனக்கு தான் தெரியும். எங்களுக்கா தெரியும்? எங்க கிட்ட வந்து கேட்க? ஆமாம், எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டுட்டு தானே எல்லாம் செய்கிறாரு. நீ வேறல, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். உங்கள்கிட்ட தானே வரி நோட்டை எடுத்துகிட்டு போங்களா, காசை கட்டையை பிடிச்சிட்டு வாங்களா, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட தானே கூப்பிட்டு சொல்கிறாரு. அப்புறம் உங்களுக்கு தானே தெரியும். ஆமா, நல்லா சொன்னாரு. எங்கிட்டலாம் ஒண்ணும் சொல்றது இல்ல இப்போ. ஆமா, இவர்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா ஒழுங்கா பண்ண மாட்டாரு. அந்தல போட்டுட்டு வாடிடுவாரு. வேற வீல தேடுவாங்க. போடாவட்டி வாயை மூடு. எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதானே சிவா. அம்மா எப்ப சோனி, உங்க அக்காவை காணோம். ஒருத்தர் மிஸ்ஸிங். எங்க அக்கா வீட்ல இருக்கா. போய் அவளை வீட்ல போய் அவட்ட கேளு ஏன் வரலன்னு. இல்ல ஜெகனே, அவங்க அக்காவை பத்தி மட்டும் கேட்காதல. அவங்க அக்காவை நீ பார்த்தேன்னு வை, கால் வலி அந்தல டீச்சர் நீ. யால அவி அக்கா நல்லா தானல இருப்பாவ. ஏன் அவி என்ன அவ்வளவு கொடூரமாவா இருக்காவ இப்போ? ஆமாடா, உங்க அக்கா பியாயா இருக்குது. வீட்ல பியாய்க்கு சோத்த போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காவல. ஏதாவது இவகிட்ட சேட்டை பண்ணா வை, கொண்டு போய் ஐயா அக்கா பியாய்கிட்ட ஒண்ணு மாட்டி விட்டுருவா பாத்துக்க. இல்ல இல்ல சதீஷ், ரொம்ப பண்ணாத. எங்க அக்காக்கு இப்ப சரியாயிட்டான். என்னது? உங்க அக்காக்கு அதுக்குள்ள சரியாயிட்டா? காலையில எனக்கு ஜெகன் மோகினி படத்தை போட்டு காட்டின மாதிரி எலும்பு கூட போட்டு காட்டிக்கிட்டு இருந்தீங்க. அதுக்குள்ள சாயங்காலம் சரியாயிட்டுனா இது எப்படி நாங்க நம்புறது? நம்பலனா எங்க வீட்ல எங்க அக்கா இருப்பா, போய் பாரு. அம்மா, இனிமே உன் வீட்டு வாசல் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேம்மா. அந்த பக்கம் போகவே மாட்டேன். ரொம்ப மினுக்காத. அதான் சரியாயிட்டுங்க அவள. சரியானதா அவ உங்க கூட வந்திருப்பாள. அவ ஏன் வரல? அதுக்கு சோனி சொன்ன மாதிரி நீ வீட்டில் போய் தான் ஞாபகம் வரலன்னு கேட்கணும். இவையெல்லாம் என்னையை பார்க்குறதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தாவ. அங்கேருந்து நாங்கள் நேராக சாமி பார்க்க வந்தோம். இனிமேல் தான் நாங்களே சந்தியாவை போய் பார்க்க போகிறோம். எங்க அம்மா நம்மள இப்போதைக்கு எங்கேயும் வெளியே போக வேண்டாம். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தியில அப்போ சாமி கும்பிட போகலாம். அப்போ போ, இப்போ எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லிட்டாவலாம். அதான் வரல. நாங்கள் ஃபோனில் எல்லாம் கேட்டுட்டு தான் இங்கே இருக்கோம். இனிமேல் சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவட்ட போய் சொல்லுவோன்னு நினச்சிட்டு வந்தோம். அதுக்குள்ளே இவன் ஓவரா மினிக்கியா. சதீஷ், உனக்கு எனக்குள்ள டவுட்டு. நம்மளும் கூட போய் பார்த்துட்டு வருவோம் அந்த அக்காவை. அந்த அக்காவை எனக்கு நல்லா பிடிக்கும். சோனியை விட அந்த அக்கா தான் என்கிட்ட நல்லா பாசமா பேசுவாவ. நீ காலையில அவளை பார்த்திருந்தனா நீ இப்படி பேச முடியல. பையன் தட்டிச்சு அந்தல தெரிச்சு ஓடி இருந்திருப்ப. பின்னங்கால் படரில தட்ட. சரி சோனி, வா நம்ம போவோம். சந்தியாட்டையும் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு எங்கள் அம்மா சீக்கிரம் வந்துருன்னு சொன்னாவ. அதுக்குள்ளே வீட்டுக்கு போகலான்னா மறுபடியும் எங்கள் அம்மா சத்தம் போடுவாவ. இந்த பொண்ணு வர வர நீ ரொம்ப பயப்படுறத உங்க அம்மைக்கு. டாட் லிட்டில் பிரின்சஸா தானே இருந்த. அப்புறம் என்ன, எல்லாத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ணு. எங்கள் அம்மா பளிச்சுன்னு விளக்கமாத்த எடுத்து சாத்தி போடுறாவ. அடி தாங்க முடியல. நீங்கள் வேற. இனிமே உன்னை அடிச்சவனா நீ எங்க வீட்டுக்கு துணிமணி எல்லாம் தூக்கிட்டு ஓடி வந்துரு. அப்ப நான் அடிக்க மாட்டாவல. அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு, நீ துணிமணி எல்லாம் எடுத்துட்டு கார்த்தி வீட்டுக்கு போயிரு. என்னது கார்த்தி வீட்டுக்கா? கார்த்தி வீட்டுக்கு எதுக்குல இவ துணிமணி எடுத்துக்கிட்டு போனா? ஐயோ, தெரியாம வாய் தவறி உளறிட்டோமே. எப்பயும் கார்த்தியை கிண்டல் பண்ற மாதிரியே கிண்டல் பண்ணிட்டோம். எல்லாரும் இருக்கத மறந்து. ஐயோ, இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? சும்மா சொன்னேன், விளையாட்டுக்கு சொன்னேன் சின்ன பொண்ணு. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாத. சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். அதானே பார்த்தேன். திடீர்னு என்ன சம்மந்தம் இல்லாமல் பேசுறியேன்னு நினச்சிட்டேன். சிறுக்கணுவேன். இவங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லை. எதையாவது சொல்லிட்டு அடப்பானுவேன். வாங்க போய் நம்ம போவோம். சரி, நீங்க போங்க. உங்க ஒருத்தனுக்கு சின்ன கச்சேரி வைக்க வேண்டி இருக்கு. அந்த கிளம்புறோம். நைட்டு சீரியல் செட்லாம் போட்டு நல்லா இருக்கும்ல. எல்லாரும் இங்க தானே இருப்பீங்க. நாங்களும் வரலாம்ல. வாங்க, உங்களை யாரும் வர வேண்டாம்னா சீரியல் செட்லாம் போட்டு நல்லா தான் இருக்கும். ஆமா, நைட்டு கொஞ்ச நேரம் இங்க வந்துட்டு போனோம். நல்லா இருக்கும். ஆமா ஆமா, சின்ன பசங்களாம் அங்கே தான் விளையாடுவாங்க. நல்லா ஜாலியா இருக்கும். நீங்களும் வாங்க. நாங்களும் அங்கே தான் கிடப்போம். வாரம். இப்ப கிளம்புங்க. இங்க ஒருத்தனுக்கு 2-3 வேட்டு வைக்க வேண்டி இருக்கு. ஆமா,
திரும்பி பார்க்காம போங்க. அங்க போய் போவோம். கொய்யால மூஞ்சில குத்துனா எப்படி இருக்கும் தெரியுமா? மூஞ்சி பஞ்சர் ஆயிரும் அம்மா. என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியாம இப்படி வாயை விட்டு உளறிக்கிட்டு இருப்பியோ. நமக்குள்ள பேசுறதெல்லாம் இப்படி பொம்பளை பிள்ளை முன்னாடி பேசினா என்ன நினைக்கும் அந்த பிள்ளைகளே? சாரில சதீஷ், ஏதோ பழக்க தோஷத்துல வாயில வந்துருச்சுல, வேற ஒண்ணும் இல்ல. அடிச்சு கிடிச்சு மூஞ்ச பஞ்சர் ஆக்கிறாதுல. பொம்பளை பிள்ளை எல்லாம் ராத்திரி சாமியை பார்க்க வரோம். ப்ளீஸ்ல உன்னை சும்மா விட முடியல. ஐயோ, அடிச்சு கிடிச்சு தொலைஞ்சிராதுல. என் மூஞ்சிய பஞ்சர் பண்ணா என் பியூட்டி ஃபால் ஆயிரும். எங்க போனாலும் உன்னை விட முடியல. இருவாரு ஆவணி மாதம் பிறந்தவர் யாரு? ஆடும் வினையை ஒழிப்பது யாரு? இதெல்லாம் முன்னாடியே தேங்காவை உரிச்சு போட்டுன்னு சொல்லியிருந்தா அப்பயே நான் செஞ்சு வச்சிருந்துருப்பேன். இப்போ வந்து நின்று உரிச்சுட்டான்னு நிற்கா, நிலையா நிற்கா. என்னத்த சொல்ல, இந்த பொண்டாட்டி மார்வலையே இப்படிதான் இருப்பாளுவோ போல, ராட்சசிவ. கூறு கெட்டது வல்ல வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண இயலாது. எல்லாம் அப்படிதான் இருக்கு. எங்க தேங்காய் உடைச்சலாம் இல்லையா? சீக்கிரம் கொண்டாங்க, நேரம் ஆகுது. இந்த தேங்காவை உரிச்சிட்டேன். இந்த தேங்காவை உடைச்சு கொண்டாரேன். சீக்கிரம் கொண்டாங்க, நேரம் ஆகுது. அவங்கள எங்க கோலம் போட்டு முடிச்சாங்களா இல்லையா? ஏம்மா, உங்க அம்மா கூட்டுட்டு அடக்கா பாருங்க, போய் என்னன்னு கேளுங்க. காலையில 5 மணிலே இருந்து தீயாதான் வேலை செய்யா, நம்மளையும் போட்டு உழுக்க வேலையை வாங்கிட்டு அடக்கா. எப்ப சோனி, அம்மா பேருக்கு தான்ப்பா சின்னதா ஒரு கோலம் போட சொன்னா, வாசல் மொட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு நீ என்னப்பா இவ்வளவு தீட்டிக்கிட்டு இருக்க? எல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடு. என்ன அம்மா காலையில இருந்தே திட்டிட்டு அடக்கா, நேராயிருச்சு சீக்கிரம் கிளம்புங்க, கோயிலுக்கு வேற போனா சாமி கும்பிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ என்னன்னா ரெடி ஆகாம இங்க உட்கார்ந்து இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா. அம்மா வந்து கத்த போறா பேரு. நானும் குளிச்சுட்டேன்னா, துணி மாத்துறதுக்கு தானே. துணி மாத்த 2 நிமிஷம் தான் ஆகும் எனக்கு. உன்னை மாதிரி சீவி சிங்காரிச்சி நான் ஒன்னும் மினுக்க மாட்டேன். எங்க தேங்காய் உடைச்சலாம் இல்லையா? எவ்வளவு நேரம்? இந்தாமா தேங்காய் உடைச்சிட்டேன். இந்த அப்படி இன்னும் 2 தேங்காய் கடைக்கு வருங்க, அதையும் உரிச்சு வைங்க, கோயிலுக்கு கொண்டு போகணும். இதெல்லாம் முன்னாடியே சொல்ல முடியா லட்சுமி? நான் தோட்டத்துல இருந்தே உரிச்சு எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. ஆமா, கறிக்கு 2 தேங்காய் கேட்டாலே எடுத்துட்டு வர மாட்டாரு. இவரு சொன்னா உடனே செஞ்சிருவாரு. சும்மா முனுக்காதியும் அந்த தேங்காவையும் உரிங்க. நான் அவள எங்க என்ன பண்ணி அழுவ? இந்த கோலம் போட்டுட்டு நிக்குவ வெளியே தெருவுல பிள்ளைகள். இன்னும் தெருவுலயா கிடக்காடோ அழுவ? இருங்க இந்த வாரேன். ஏலா இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏலா பியாருக்கு சின்னதா ஒரு கோலம் போடுங்கன்னா இங்க என்ன தீட்டிக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. இன்னும் கிளம்பலையா நீ சோனி? நான் அப்பயே சொல்லிட்டேம்மா, அவதான் கேட்கல. நான் காலையில விடிஞ்சதுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். 5 மணில இருந்து எந்திரிச்சு வேலை செஞ்சுட்டு நடக்கேன். 7 மணிக்கு பூஜைக்கு கோயிலுக்கு போனா ரெடி ஆவுங்கன்னு. நீ என்னன்னா இங்க உட்கார்ந்து தீட்டிக்கிட்டு இருக்க? நான் சும்மா பியாருக்கு சின்னதான்ல ஒண்ணு போட சொன்னேன். ஏம்மா அப்படி போட்டா நல்லா இருக்காதுமா. போடுறதுதான் போட்டா கொஞ்சம் நல்லா போட்டா கிராண்டா போட்டா நல்லா இருக்கும். ஒழுங்கா போய் துணியை மாத்தல. குளிச்சியா இல்லையா? குளிச்சிட்டேன். பா சீக்கிரம் போய் துணியை மாத்திட்டு வா. எல்லாம் ரெடியா இருக்கு, சாமி கும்பிட வேண்டியதுதான். ஏம்மா அதான் குளிச்சிட்டோம்ல, துணியெல்லாம் ஒன்றும் மாத்தாண்டா. நான் இப்படியே சாமி கும்பிடுறேன். கோயிலுக்கு வரும்போது வேணா துணியை மாத்திட்டு வரேன். என்னமோ பண்ணு. இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? நீ மூடு, நீ வாயை மூடிட்டு உன் வேலையை மட்டும் பாரு. என்ன தேங்காய் பழம் கொழுக்கட்டை பொங்கல் சுண்டல் வடை வேற நேற்று வாங்கின பழங்களும் எல்லாத்தையும் தூக்கி வச்சாச்சு. பொரிகிரி எல்லாம் வச்சாச்சா, கற்கண்டு அவுள் ஆமாம் எல்லாம் இருக்கு. இனிமே இந்த பிள்ளைகள் வந்துச்சுன்னா சாமியை கும்பிட்டுறலாம். இதெல்லாம் காணுமே. விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தானே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. லட்சுமி, அந்த 2 தேங்காவையும் உரிச்சு வச்சுட்டேன், அவ்வளவுதானே? ஆமா, நீங்க துணி மாத்தலையா? அதுல கட்டில வியாட்டி சட்டை எடுத்து வச்சிருந்தேனே. ஏன்டா லட்சுமி, எனக்கு இதுவே போதும். நான் இனிமே சாமி கும்பிட்டுட்டு நேரா தோட்டத்துக்கு தானே போனோம், நேரம் ஆகுது. பெரிய மனுஷனால நீரு கொஞ்சம் வியாட்டி சட்டை உடுத்துக்கிட்டு அந்த கோயிலுக்கு போற வரைக்கும் அந்த துணிமணி உடுத்துக்கிட்டு நிக்கலாம்ல. தலைக்கு ஒசர பிள்ளைல வச்சிருக்கா, நாளைக்கு கட்டி கொடுக்கானா. நீங்க கொஞ்சம் வெள்ளையும் சொல்லியுமா நின்னாதானே மதிப்பு. எப்ப பார்த்தாலும் அந்த முண்டாசு ஒண்ணு கட்டிக்கிட்டு இந்த ஒரு சட்டையும் பனியன் சட்டையும் இந்த பேண்டையும் போட்டுக்கிட்டு பார்த்தாலே உங்களை பார்த்தா ஆத்திரமா வருது. ஏன் லட்சுமி கோபப்படியா? எனக்கு இதுதான் போட்டு இருக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. வேறு அதெல்லாம் போட்டேன்னா எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. பார்த்துக்க, நம்ம வெள்ளையும் ஜுள்ளையுமா நிற்கிறதுக்கு என்ன நம்ம கவுன்சிலராக இருக்கோமா இல்லைன்னா தலைவராக இருக்கோமா? கோயிலில் போய் வெள்ளையும் ஜுள்ளையுமா நிற்கிறதுக்கு நமக்கு இது போதும். நம்ம அப்படியே தலையை காட்டிட்டு நம்ம பாட்டுக்கு வேலை பொழப்ப பார்க்க போயிடுவோம்.
அது ஊருக்குள்ள பெரிய மனுஷன்னு வேட்டியும் வெள்ளையும் சொல்லியுமா போட்டுக்கிட்டு அப்படியே மேப்பார்வை எடுத்துக்கிட்டு அப்படியே திரிவானுல, அவங்களுக்கு தான் அது கரெக்டா இருக்கும். நமக்குலாம் அது சரிப்பட்டு வராது. சும்மா ஏதாவது ஒண்ணு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருங்க. சரி சரி, கோயில 7 மணிக்கு பூஜைன்னு சொல்லிட்டு இங்கே இருந்தா எப்படி? வேற நீ அங்க வேற கொழுக்கட்டெல்லாம் சாமிக்கு செஞ்சு வச்சிருக்கல்ல, கொண்டு போய் கொடுக்காண்டாமா? ஆமா, பூஜைக்கு முன்னாடி போனோம். இந்த பிள்ளைகளோட வந்து தொலைய மாட்டேங்குது. விளக்க பத்தி வச்சுட்டு போலான்னு பார்த்தேன்னா நீ ஆரம்பி பிள்ளைகள் வந்துடும். பாத்தியா சந்தியா, அந்த எருக்கம்பூ மாலை எவ்வளவு அழகா பிள்ளையா இருக்கு. சேம் கலர்ல போட்டிருக்கேன்னு பாரு. அவருக்கு கலருக்கு மேட்சிங்காவே எருக்கம்பூவை அழகா மாலையா கொத்து போட்டிருக்கேன். சூப்பரா ஜம்முன்னு இருக்காரு பாரு. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பிள்ளையாரே. எல்லாம் ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு சாமி கும்பிடலாம். தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பா. எம்மா, இன்னைக்கு அவருக்கு பர்த்டேம்மா. எல்லாருக்கும் விஷ் பண்ற மாதிரி அவருக்கும் விஷ் பண்ணணும்ல. ஆனா நமக்கு வேணுங்கிறத மட்டும் வேண்டிக்கிட்டா போதுமா, அவருக்கு விஷ் பண்ணாண்டாமா? நீ வாயை மூடிக்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டேன். கடவுளே, இவளுக்கு ஒரு நல்ல புத்திய கொடு. நல்ல வந்து வாயை கொஞ்சம் குறைக்க சொல்லுது கடவுளே. இவ வாயை குறைச்சாலே இவ உருப்பட்டுருவா. கொஞ்சம் மூளையை கொடு. படிக்கிறது ஒண்ணு மண்டல ஏறலையோ. இந்த திமிர்த்தனத்துக்கும் அந்த பியாச்சிக்க மட்டும் அவளுக்கு குறைச்சல் இல்லை. கொஞ்சம் அவன் வாயை அடக்கு. பூசாரி அமைதியா சாந்தமா இருக்கணும். இப்படி கடு நின்னுக்கிட்டு சாமிக்கு பூஜை பண்ணப்படாது. அப்படி சொல்லுமா என் ராசாத்தி. காலையில எந்திரிச்சதுல இருந்து உங்க அம்மா தொணன்னு முணுமுணுத்துக்கிட்டே இருக்கா. அதை பார்த்தே இருக்க பிள்ளையாரு ஓடிடுவாரு. அந்த மாதிரி தான் முணுமுணுத்துக்கிட்டு வாரா. சரி சரி, ரொம்ப பேசாதீங்க, சாமியை கும்பிடுங்க. காலையில என்ன வெயில் அடிக்குது, சுள்ளுன்னு அடிக்கி. பாருங்களா, வெயில் அடிக்க அது அடிக்கு இது அடிக்குன்னு மேட்ச்க்கு வராம இருந்தாதீங்க. பக்கத்து ஒரு கரண்டா கையில உளுந்து பேசி இன்னைக்கு மேட்ச்க்கு கூப்பிட்டுருக்கேன். அதுல வின் பண்ணோம்னா 500 ரூபாய் கிடைக்கும். இல்ல சதீஷ், தோத்தனா நம்மளோட காசு போகும். அதை யோசிச்சியால நீ பாட்டுக்கு எதுக்குலாம் பெட் மேட்ச்க்குலாம் ஒத்துட்டு வர? அதானே, நம்ம டீம் என்னைக்கு ஜெயிச்சிருக்கு, இவன் எதுக்கு பெட் மேட்ச்க்குலாம் சரி சொல்லிட்டு வரான்? டேய், நீங்க ஒழுங்கா விளையாடுனாலே நம்ம ஜெயிக்கலாம். நீங்களும் ஒழுங்கா விளையாட மாட்டீங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? இன்னைக்கு கண்டிப்பா 10 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஒழுங்கு மரியாதையா வந்துருங்க அவ்வளோ கிரவுண்டுக்கு சொல்லிட்டேன் அம்மா. குரூப்ல ஆல்ரெடி நான் மெசேஜ் போட்டுட்டேன். எவனா ரீட் பண்ணல, அதை பண்ணல, இதை பண்ணலன்னா அப்புறம் அவ்வளவுதான். கையோட அமௌண்ட்டும் கொண்டு வந்துருங்க சொல்லிட்டேன். இல்ல, வீட்டுல நாங்க வாங்குற 15 பிச்சைக்கு எங்களை மேட்ச் பெட் மேட்ச் எல்லாம் விளையாட முடியும்? ஏல, ரொம்ப பஞ்சபாட்டு பாடாதீங்களே. உங்களோட எல்லாம் காசு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கு மரியாதையா மேட்ச்க்கு காசோட வந்து சேருங்க. சரி விடுறா மாப்ள, நம்ம இந்த தடவை எப்படியும் ஜெயிச்சிரலாம். அம்மா, காயத்ரி அக்கா வரலையா? வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு வருவாவளா இருக்கும்னு நினைக்கேன். நானும் வீட்டு பக்கம் போகல. சாமி கும்பிட்றேன்னு எப்படியும் வேலையாக கிடப்பாவே, எதுக்கு நம்ம தொல்லை பண்ணுவானு சொல்லிட்டு தான் நான் நேரம் எங்கள் கோயிலுக்கே வந்துட்டேன். அதுவும் சரிதான், அவிய நல்லா சாமி கும்பிடுவாவில்ல, அதனால அவிய ஏதாவது வேலை பார்த்துட்டு கிடப்பாவளா இருக்கும். மருமவளை ஒன்றும் செய்யாண்டா. எது செய்கிறதா இருந்தாலும் அவிய தானே செய்யணும். அதெல்லாம் அந்த பொம்பளை மருமவளை உழுக்க வேலை வாங்கிற அந்த மாதிரி நல்ல நாள் பொழுதுன்னா அதெல்லாம் சும்மா விடாது. எங்கள் விட்டு கழுதையும் அந்த வாரன் அவட்ட தான் ஃபோனில் பேசிட்டு போன மாதிரி இருந்தது. காலையில் எங்கேயோ போனாலுவே போயிட்டு நைவா கையில் 2 தேங்காய் அப்புறம் என்னென்னமோ பறக்கிட்டு வந்தா, மாங்காய் கிங்கான்னு எல்லாம் பறக்கிட்டு வந்தா. எங்கேயோ பேர் பழுவுன்னு நினைக்கேன். காலையில் யார் தோட்டத்தில் போய் தேங்காய் மாங்காலாம் பறக்க போனாவே யாருக்கு தெரியும்? எங்கிட்டு கழுதை எங்கனா போய் சுற்றிட்டு எதையாவது பறக்கிட்டு வரோம். ஓ சரி சரி, மாவள தோரணத்துக்கு எதுக்காவது பேர் பாவலா இருக்கும். ஆமாம் ஆமாம், சரசு புருஷன் காலையிலே போயிட்டு இந்த வாழைக்கண்ணும் மாயிலெல்லாம் உடச்சிக்கிட்டு போனான். ஒருவேளை இவ்வளோ அங்கே தான் பேர் பாடுவல என்னமோ இருக்கோம். இவ வீட்டில் சாமி கும்பிடாண்டா, வீட்டில் ஒரு வேலை பார்க்காண்டா. இந்த மாதிரி ஊருக்கு செய்யணும்னா போய் இருந்து செஞ்சுட்டு அங்கே இருந்து பறக்க தின்னுட்டு வருவா. என்னத்தர நீயும் சாமி கும்பிட்டுட்டு தான் தோட்டத்துக்கு போனான்னு இருக்கியோ? ஆமாம், என் பொண்டாட்டி சாமி கும்பிடாம தோட்டத்துக்கு வேலைக்குன்னு ஓடப்படாது. எப்போ பார்த்தாலும் வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கியே. நல்ல நாளும் பொழுதுமா சாமியை கும்பிட்டுட்டு போங்கன்னிட்டா. சரி, அதான் 7 மணிக்கே பூஜை முடிஞ்சிரும்ல. அதான் பூஜையை முடிஞ்சதும் சாமியை கும்பிட்டுட்டு பொங்கலை வாங்கி தின்னுட்டு கிளம்புவோன்ட்டு வந்தேன். வீட்டில் சாமி சாயங்காலம் 6 மணிக்கு தான் கும்பிடியாலாம். அதனால சாயங்காலமாக சீக்கிரமாக வாங்கன்னா சரி வந்துடுறேன்னு இருக்கேன். அதனால தோட்டத்துக்கு போனோம். நீங்களும் கிளம்பண்டி தானே? இல்லைன்னா இன்னைக்கு தோட்டத்துக்கு லீவு போட்டு வீட்டில் நடக்க போறீங்களா? ஐயையே, நமக்கு வீட்டில் இருந்தால் பொழுது போவாது. தோட்டத்துக்கு போனாதான் நிம்மதியாக இருக்கும். தண்ணி வைக்காண்டாமா. பக்கத்தூர் பண்ணையார் வேற மரத்துக்கு உர வைக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாரு. அது இனிமேல் இன்னைக்கு வேண்டான்ட்டாங்களா, அதனால நாளையிலேருந்து அங்கே வேற போனோம். அதனால இன்னைக்கு இங்கே தண்ணி வச்சாதான் நமக்கு நம்ம தோட்டத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும். நீ எப்படி வாரியா? எப்படி வாரேனே, நாளைக்கு நீங்கள் போகும்போது என்னையும் கூப்பிடுங்க, வாரேன். ஆ சரி. என்னண்ணே, இது ஆக்சிடென்டா? என்ன மூஞ்செல்லாம் காயமா இருக்கு? ஆமாப்பா,
பெரிய ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. சரி, பார்த்து விளையாடு, கவனம். யார் மேலேயும் மண்ணு படாம விளையாடணும். கண்ணு முன்னாடி தான் விளையாடணும், வேற எங்கேயும் போக கூடாது சொல்லிட்டேன். பூஜை ஆகும் போது சாமி கும்பிட வந்திருக்கணும். நாம நேத்து ஆபீஸ்ல இருந்து வரும்போது ஒன்னா தானே வந்தோம் பைக்ல. அப்போ உங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகலையே? எப்பா நீ வேற என் மானத்தை வாங்காதப்பா பப்ளிக் பிளேஸ்ல. இது என் பொண்டாட்டியோட கைவண்ணம், அதான் மூஞ்சி இப்படி இருக்கு. அப்படி என்ன ப்ரோ பண்ணீங்க? உங்க வீட்டம்மா உங்களை தூக்கி போட்டு மிதிக்க அளவுக்கு? நேத்து ஏதோ ஒரு கால் வந்துச்சுப்பா, ஏதோ ராங் நம்பர்னு நினைச்சு நானும் பேசினேன். சரி, பொம்பளை பிள்ளை வயசா இருக்கா, சும்மா கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுவோமான்னு பேசிட்டேன். கடைசியில பார்த்தா அது என் பொண்டாட்டியா இருந்திருக்கு. அப்படி என்ன பேசுனீங்க உங்க வீட்டம்மான்னு தெரியாம? குரலை வச்சு கூடவா கண்டுபிடிக்க தெரியாது உங்களுக்கு? அவ ஹஸ்கி வாய்ஸ்ல பேசி என்னை ஏமாத்தி விட்டாப்பா. எனக்கு லேசா சந்தேகம் வந்துச்சு, கொஞ்சம் எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கான்னு. யாரும் நம்மளை பிராங்க் பண்ணி அவ்வளோ கூட வேலை செய்யலோ, இல்லைன்னா கூட படிச்சவன் எவனாவது ஒருத்தர் நம்மளை கிண்டல் பண்ணியானோன்னு கொஞ்சம் யோசிச்சேன். அதுக்கப்புறம் அந்த ஹஸ்கி வாய்ஸ்ல நான் கொஞ்சம் மயங்கிட்டேன் பத்துக்க. சரி, வாய்ஸ் நல்லா இருக்கான்னு கொஞ்சம் அதுவும் பேச நானும் பேசிட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டுச்சு, ஆவலன்னு சொல்லிவிட்டேன். அங்கதான் மாட்டிக்கிட்டேன் என் பொண்டாட்டிக்கிட்ட. உனக்கு இன்னொரு கல்யாணம் கேட்குதால வாழை உனைய ஒன்று மண்டையை உடச்சி மாவிளக்கு பொடியன்ட்டா. நான் வீட்டுக்கு போனப்புறம் கையில காலில் விழுந்து சமாளிச்சிடலான்னு பார்த்தேன். அவன் என்ன பேசவே விடலையே, வாயிலே மிச்சா பேரு மிதி. இந்த மூஞ்சி இருக்கிறதுனால நீ சைட் அடிச்சுக்கிட்டு திரியான்னு இது மூஞ்சான்னு மூஞ்சிலே வச்சு சமட்டி எடுத்துட்டான். வேற என்னத்தை செய்ய? உள்ள சொல்லவும் முடியாம வெளியே சொல்லவும் முடியாம முழுங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் யாரு தெரியுமா? யாரு ப்ரோ? உங்க வீட்டம்மா தான் புது சிம் ஒன்று இருக்குன்னு சொல்லி கொடுத்து இந்த வேலையை பார்த்துருக்கு. யாரு? பெரிய பொண்ணா? ஆமா, உங்க வீட்டம்மா தான். அது சிம்மை கொடுக்கலன்னா என் பொண்டாட்டி நம்பர் எனக்கு தெரிஞ்சிருக்கும், என்னைய ஏமாத்த முடிஞ்சிருக்காது. எனக்கு உங்க வீட்டம்மாவோட வேற நம்பர்லாம் தெரியாதுல்ல, அதனால அதுல இருந்து பேசவும் நான் வேற யாரும் நினைச்சு பேசிவிட்டேன். இனிமே போனே தொடப்படாது, நம்பர்ல வந்துச்சுன்னா இனிமே எடுக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே பொம்பளை வாய்ஸ்ல எவா பேசினாலும் கட் பண்ணிடுவேன், இல்லைன்னா என் பொண்டாட்டி சோத்துல விஷத்தை வச்சிருவா. உங்களுக்கு தேவைதான் ஓய், காலம் போன காலத்துல உங்களுக்கு கடலை போட ஆளு தேவைப்படுதாக்கும். சரி விடுப்பா, வீட்டுலதான் நிம்மதி இல்லை, வெளியில ஏதாவது ஒரு பிள்ளை நல்லபடியா பேசிச்சுன்னா கொஞ்சம் அதாவது மனசுக்கு ஆறுதலா இருக்குமேன்னு நினைச்சேன். இப்படி ஆகும்னு நான் என்ன கனவா கண்டேன்? கொழுக்கட்டை ஒரு குத்துமணி நிறைய செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்களாக்கா? ஆமா, விடிய காலம் கடந்துதாங்க செஞ்சுட்டு அடந்தேன் பத்துக்க சரசு. வேற வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாம் கோயிலுக்கு கொண்டு வந்துட்டேன். இங்க என்ன அப்படியே எல்லாருக்கும் பிரசாதமா கொடுத்துக்கிடுவாவல்ல, நான் ஏந்துக்கிட்டேன், அதனாலதான் கொண்டு வந்து வச்சேன் பத்துக்க. அதுவும் சரிதான். நான் சாயங்காலம் தாக்கா சாமி கும்பிடணும். காலையிலே சாமி கும்பிடலான்னு பார்த்தேன், வேற நேரம் ஆயிடுச்சு. அதனால கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு பிறகு சாயங்காலமா வீட்டுல கும்பிட்டுக்கிடலாம் நினைச்சிட்டு விட்டுட்டேன். இப்ப அங்க பாருங்க, ஐ பெரிய பொண்ணத்தையும் உமாக்காவும் கேக் கொண்டு வராம பிள்ளையாருக்கு கேக் எல்லாம் வெட்ட போறாவளா? ஜாலி ஜாலி. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ பிள்ளையாரப்பா, ஹாப்பி பர்த்டே டே டு யூ. ஹாப்பி பர்த்டே ப்ரோ. உங்க பிறந்த நாளைக்கு தான் நாங்க ரெண்டு பேரும் கேக் கொண்டு வந்திருக்கோம். நல்லா கேக்க கட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, இனிமே நாம தான். பெரிய பொண்ணு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ப்ரோ வேற ஒன்றும் இல்லை ப்ரோ, நம்ம விநாயகர் பிரதருக்கு பர்த்டே இல்லை, அதான் கேக் வாங்கிட்டு வந்தேன். நேற்று ராத்திரி 12 மணிக்கே கட் பண்ணியிருப்பேன். எங்கள் மாமியார் தான் கட் பண்ண விட மாட்டேன்னுட்டு, அதான் சரி பூஜை நேரத்தில் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிடலான்னு இப்போ தூக்கிட்டு வந்தேன். பாருல உன் பொண்டாட்டி எப்படி மானத்து வாங்கியான்னு பாரு. நேற்று ராத்திரியே 12 மணிக்கு கேக்க கொண்டுட்டு வெய்ய கட் பண்ண போறேன்னு நின்னா. நான் தான் சத்தம் போட்டேன், அப்படிலாம் பண்ணப்படாதெல்லாம் சும்மா இரு, பறவு சின்ன பிள்ளைகள் வீட்டில் கிடக்கும் போது வெட்டி தின்னுங்க எல்லாரும்.
அவ சொல்ல சொல்ல கேட்காம போய் எப்படி மானத்தை வாங்கியான்னு பாரு. அவ்வளோ ஒரு முன்னாடி கேவலப்படுத்துறது தான் இருக்க உன் பொண்டாட்டி. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். அவளை கையை காலை முறிச்சு போட்டா நான் வீட்டில் போட்டா அவள் கடந்திருப்பா. நீ அவளுக்கு கொடுக்க செல்லத்துல தான் அவள் இப்படி முனிக்கிட்டாளையா? அம்மா நீங்க இதை வீட்டுல வச்சு என்கிட்ட சொல்ல வேண்டியதானம்மா. ஆமா, அவன் நேத்து வாங்கின நேரத்துல இருந்து நான் அவகிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அவகிட்ட சொன்னிய என்கிட்ட சொன்னியலா? உன் பொண்டாட்டி இப்படி பண்ணுவானால நான் நினைச்சேன். சரி விடுங்க, எக்லெஸ் கேக்கா இருக்கும் அதனால யூஸ் பண்ணிருப்பா. விடுங்க, அப்புறம் பாத்துக்கிடலாம். அவளுக்கும் தெரியும்ல சாமிக்கு முட்டை போட்டதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நான்வெஜ்லான்னு. அதனால ஒருவேளை கடையில் அப்படி கேட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருப்பாளா இருக்கும். அதான்ல உன் பொண்டாட்டிக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அவளுக்கு சப்போர்ட் பண்ணு. அவளை நாலு இழுப்புன்னு பார்த்தானா இவன் என்னையே சரி கட்டியான். எதா இருந்தாலும் வீட்டில் வச்சு சொல்லணும். வெளியில வந்து சொன்னா அவளை பிடிச்சி எங்க கேக்குறது? ஏன் தான் அந்த பெரிய பொண்ணு இப்படி பண்றாலோ தெரியல. பாருல சதீஷ், நமக்கு கூட இந்த ஐடியா தோணலையே. பரவாயில்ல, இந்த பெரிய பொண்ணக்காவும் அந்த உமாக்காவும் நல்ல அழகா ஏற்பாடு பண்ணியிருக்காவல்ல. விநாயகருக்கு நல்ல கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டாவோ போ. ஆமாடா, நீ நேத்ராத்திரியே சொன்னாவே எடுத்துட்டு வரேன்னு. அப்புறம் வீட்ல தான் ஒத்துக்கிட்டலன்னு சொன்னாங்க. அதனால காலையில கொண்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அடுத்த வருஷம் நம்ம சூப்பரா கேக் வெட்டிடுவோம்ல, இதை விட பெருசா. ஐயே, கேக்கில் முட்டை சேர்த்துருப்பானுவல. முட்டையை கொண்டா விநாயகருக்கு கொடுக்காவ எங்கன உள்ளவளோ தெரியலம்மா. இவா உங்க மருமகளும் இந்த காயத்ரி மருமகளும் தானது? ஆமா, அந்த பியாதி எடுப்பாதான். சாமிக்கு இப்படி பண்ணலாமாடே? இதெல்லாம் தப்பு இல்லையா? ஏதாவது தேய்வ குத்தமாயிர போகுது. நான் குடும்பத்தை கேவலப்படுத்துறதுக்குனே வந்து சேர்ந்திருக்கா. நான் என்னத்தை செய்ய? என்னக்கா புதுசா ஏதோ கூத்து பண்ணி அழுவ? அதான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் மீனா. என்ன லட்சுமி இது? இவ்வளவு கேக்கெல்லாம் கொண்டுகிட்டு போய் நிக்கல்வல என்ன? ஐயா, அந்த குத்தை ஏன் கேக்கிய? நேத்து எல்லாரும் போனோம்ல சந்தைக்கு. அப்போ இவ பெரிய பொண்ணு ஆர்டர் போட்டு வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னா. நாங்கள் வளம் எவ்வளவோ சத்தம் போட்டையும் மாமியாரெல்லாம் சத்தம் போட்டுச்சு. அதனால சரி கொண்டு வர முடியேன்னா இப்ப என்னென்ன கொண்டுகிட்டு வந்திருக்கா? என்ன கதைன்னு தெரியலையே. கேக்ல முட்டை சேர்த்திருக்கும்ல. முட்டை சேர்க்காததுன்னு தாக்கா சொன்னா. கடையில சொல்லிதான் வாங்கியிருக்கேன்னா. இருந்தாலும் இது ரொம்ப ஓவர் டே. சாமிக்கு காலங்காலமா வருஷ காலமா என்ன பண்ணியாவளோ அதை தான் பண்ணணும். இது என்ன புது கதையா இருக்கு? இப்பதான் எல்லாம் புதுசா வந்து போச்சே. காலத்துக்கு ஏத்தாலும் நம்மளும் மாறிக்கிட வேண்டியதுதான். வேற என்ன பண்ண? எனக்கு இந்த அதிக பிரசிங் தானே எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் இவளுக்கு ஓவர் தைரியம் நமக்கு. பெரிய பொண்ணு, இதெல்லாம் இங்க வச்சு வெட்டப்படாது. தூக்கிக்கிட்டு தூர போயிரு. என்ன தலைவரே நீங்க பாருங்க, பிள்ளையாருக்கு பிடிச்ச மோதகத்துல கேக்கு செஞ்சு வச்சிருக்கோம். பிள்ளையாரும் எலியும் இருக்க மாதிரி எவ்வளவு அழகா கேக்கு. ஒயிட் பிளாக் ஃபாரஸ்ட் கேட்டிருந்தோம், ஆனா ஒயிட் ஃபாரஸ்ட்ல வந்திருக்காவே. இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. ஐஸ் வேற நாங்க வேற ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு பாதுகாத்து இப்பதான் கொண்டு வந்திருக்கோம். கொஞ்ச நேரத்துல உருகி ஊத்திரும். அதனால சீக்கிரமா பர்த்டே கேக்கை கட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அவர் பிறந்த நாளைக்கு தானே இந்த ஏற்பாடெல்லாம். அப்புறம் கேக்கு கட் பண்ணக்கூடாதுன்னா எப்படி? உங்க மொவா பிறந்த நாளுக்கு, உங்க பொண்டாட்டி பிறந்த நாளுக்கு, உங்க பிறந்த நாளுக்குலாம் கேக் வெட்டாம இருப்பீங்களா வீட்டுல? அவர் பிறந்த நாளைக்கு மட்டும் கேக்கு கட் பண்ணக்கூடாதுங்க. இது என்ன நல்ல கதையா இருக்கு? அப்ப உங்க பிறந்த நாளுக்கு இனிமே கேக் வெட்டாதீங்க யாரும். ஆமாண்ணே, இது எக்லெஸ் கேக்கு தான். நாங்கள் சொல்லி தான் ஏற்பாடு பண்ணி வாங்கி வச்சுருக்கோம். சும்மா வெட்டலாம், ஒன்றும் இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. வேற 4 பேர் 4 விதமா பேசுவாவ. ஊர் எல்லாம் ஒத்துப்பட்டு தான் எதா இருந்தாலும் செய்யணும். இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒன்னொன்னெல்லாம் இங்க இருந்து செய்ய முடியாது. நீங்க அதை எங்கேயாவது கொண்டு போய் கட் பண்ணுங்க. இங்க வச்சுலாம் நான் கட் பண்ண விட மாட்டேன். என்னை புரிஞ்சுக்கண்ணே, இது எக்கு இல்லை, நான்வெஜ் கிடையாது, வெஜ்ஜு தான். எதுவா இருந்தாலும் சரி, கொண்டுட்டு வேற எங்கன்னா போய் வெட்டி தின்னுங்க. என்னனையும் இங்க சாமி கிட்ட வச்சுலாம் இந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. போங்க. எல்லாம் பெரிய பொண்ணு, என்னமே உங்க அண்ணன் வீட்டுல யாராவது கேக் கட் பண்ணாங்கன்னா சொல்லு. அந்த கேக் தூக்கிட்டு ஓடிடுவோம். இனிமே நம்ம ட்ரெண்டிங்லேயே இருக்க மாட்டேங்கிறீங்க. இன்னும் பழைய காலத்திலே இருங்க. வாங்க. நீ அதை தூர தூக்கிட்டு போயிரு. டென்ஷன் ஆயிருவேன் அம்மா. வாவுமா. டே, பிள்ளையாருக்கு கேக்கு சூப்பரா இருக்கு. என்ன கட் பண்ண விட மாட்டேக்காவளோ அப்பா? ஆமா, உங்க அப்பன் இன்னும் பழைய காலத்திலே இருக்கான். வாவ், மோதகம் கேக்கு இன்னும் அழகா கிரீமியா இருக்கு. பார்க்கும்போதே செம்மையா இருக்கு. ஆமா பிள்ளைகளா, பிள்ளையார் பேரை சொல்லி நம்ம கட் பண்ணி தும்போம். அங்க வச்சு கட் பண்ணியிருந்தாலும் எக்ஸ்ட்ரா பங்கு கொடுக்க வேண்டி இருந்திருக்கும். நமக்கு கொஞ்சம் கூட கிடைச்சிருக்காது. நம்ம தனியாவே கட் பண்ணி தும்போம். அங்க பிள்ளையாருக்கு கட் பண்ண விட மாட்டேன்ட்டாங்க. சூப்பரா இருக்கு இந்த ஐடியா. இதைத்தான் நேற்று நைட்டு கட் பண்ண போறேன் 12 மணிக்கு பிள்ளையாருக்கு கேக் கட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இடந்தாவில் எல்லாரும். ஆமா, எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், ஒருத்தரும் ஒத்து வரல. சரி, அதான் பூஜை நேரத்தில் கொண்டு வந்து கட் பண்ணிடலான்னு பார்த்தா அதுக்கும் ஒத்து வர மாட்டேங்குதுவே. எல்லாரும் பேருவாவலாத்தே. அதுக்கப்புறம் வேணா பிள்ளையார்கிட்ட வச்சு நம்ம கேக்க கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன்டா வேண்டாம், அவ்வளவு நம்மளை பார்த்து முறைக்குதுவே. நம்ம தனியாகவே கேக்கை கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த சதீஸ்லாம் நிற்கானுவல்ல, பயல்வெல்லாம் கூப்பிட்டு நம்ம தனியாக வெட்டுவோம். அதுவும் சரிதான் தே. கோயில்ல பிரசாதம் தருவாவில், அதை வாங்கிட்டு கட் பண்ணுவோம். இல்லாட்டினா வேற சத்தம் போட போறாங்க. கேக்கை கட் பண்ண விட்டுருந்தா விநாயகர் சதுர்த்தி இன்னும் சிறப்பா இருந்திருக்கும்.
நம்ம செலிப்ரேட் பண்றது தான். எல்லாரும் போட்டோம், அப்புறம் பார்த்துக்கிடலாம். நீங்களும் மட்டும் இங்கே இருங்க என்ன? சரிட்டே. ஊர் மக்கள் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். கோயில்ல பூஜை முடிஞ்சதும் பிரசாதம்லாம் தருவாவே, எல்லாரும் வாங்கிட்டு பத்திரமா வீட்டுக்கு போங்க. சாப்பாடு உண்டு, லைன்ல நின்று வாங்கிட்டு போங்க. அவ்வளோதான். சரி, பார்த்து பத்திரம். அப்பா பயல்வெல்லாம் வந்து அங்கே பிரசாதத்தை கொடுங்கப்பா. அது அவனும் எல்லாம் கரெக்டா கொடுப்பானுவேன். லைனா நின்று வாங்கினா சரிதான் எல்லாம். வாரிலாக்கா போய் வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். ஆமா, எனக்கும் வீட்டில் நிறைய வேலை கிடக்கு. நானும் சீக்கிரம் லைன்ல நின்று வாங்கிட்டு போறேன். வா வா. நான் தான் போய் லைன்ல நிற்பேன். பரட்டா எல்லாத்துலயும் இப்படிதான் பறந்துக்கிட்டு தெரியும் ஆளா, ஒன்றும் இல்லாத மாதிரி. ஆமாக்கா, என் மோளுக்கு இப்போ உடம்பு நல்லா சரியாயிட்டு பார்த்துக்கிடுங்க. சரி சரி, இருந்தாலும் கோயிலில் கூட்டு போய் ஒரு கயிறு மந்திரிச்சு கையில் கட்டிட்டு என்ன. ஆமா, அந்த பாட்டி வர சொல்லி இருக்கு, கூட்டுட்டு போனோம் இவளை. சரி, இன்னைக்கு சாமி கும்பிட வேண்டி இருக்குல்ல, அதான் கும்பிட்டுட்டு அப்புறமா ஒரு நாள் கேட்டுட்டு அவளை கூட்டுட்டு போலான்னு பார்த்தேன். ஏன்னா கோயில் திறந்திருக்கும் போது தானே அவளை கூட்டு போனா நல்லது. பூஜை நேரத்தில் போயிட்டு சாமியும் கும்பிட்டுட்டு அவளுக்கு கயிறு கட்டி விட்டாவுன்னா கட்டிட்டு கூட்டு வந்துடலாம்ல, அதான் பார்த்தேன். ஆமா, அதுவும் சரிதான். இக்க வாங்க, பிரசாதம் தர லைன்ல நின்று வாங்குவோம். அந்த போவோம் சரசு. இந்த நான் கொண்டு வந்த கொழுக்கட்டையும் எல்லாருக்கும் கொடுக்க சொல்லணும். போய் அப்ப சொல்லு, பிரசாதத்து கூட அப்படியே வச்சு கொடுப்பாவல்ல. ஆமா பத்தியிலாக்க, இந்த போய் சொல்றேன் அப்போ.